சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலே வழங்கப்பட்டு வருகிற ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுகளில் மாநில அரசுகள் உள்ளிடஒதுக்கீடு செய்யலாம் என்கிற மாநில அரசுக்கான உரிமையையும் வழங்கி அதற்கு மேலே அதிலே கிரீமி லேயரையும் கொண்டு வரலாம் என்ற மேலோட்டமான ஒரு கருத்தையும் சொல்லி உச்சநீதிமன்றத்தில் 7 கொண்ட ஒரு குழு தீர்ப்பு வழங்கியதை தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பல்வேறு அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மறுசீராய்வு உடனடியாக செய்து மத்திய அரசுக்கு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அட்டவணை பட்டியலை தயாரிப்பதற்கான உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு மட்டுமே இதற்கான உரிமையும் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிற வகையில் இன்றைக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம், அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 30க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்று அடுத்த கட்ட நகர்வை எப்படி கொண்டு செல்வது என்று ஆய்வதற்காகவும் இந்த கூட்டத்தில் சில முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் தமிழகத்தில் ஒரு கட்டத்தில் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் எந்த அளவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலம் கொண்டு வந்து அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று போராடி ஒரு போராளியாய் அதில் வெற்றி கண்டவருமான என்னுடைய சகோதரர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னும் பல முன்னணி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறோம். தமிழகம் முழுதும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு ஒடுக்கப்பட்ட மக்களிடையே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த காலத்தில் இதை கொண்டு வந்து இதிலே பல்வேறு குளறுபடிகளை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டது. அன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்லணும்னா, அந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, அவைகளெல்லாம் கூட பல ஆணையர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்பதான் வழங்கப்பட்டது. அருந்ததிய மக்களுக்கும் உள்ளுடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதில் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளுடஒதுக்கீட்டை ஏதோ ஒரு காய் கடையில், ஒரு மளிகை கடையில் போய் வாங்கி கொண்டு வருகிறவன் திருப்பி கொண்டு தந்து விடுவதை போல, அப்பா இது சரியில்லை, இந்த காய் சரியில்லை, இந்த அரிசி சரியில்லை, திருப்பி வச்சுக்கோ என்று சொல்லுவதை போல தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு அடுத்த 2 மாதத்திலேயே கொண்டாந்து கிறிஸ்துவ பேராயர்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. வேணாங்க, தருவதற்கும் திருப்புவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவு ஒரு விளையாட்டுத்தனமான கொள்கை முடிவா? ஏன் கொடுத்தாங்க? அது எதுக்கு திருப்பி கொடுத்தாங்க? அது அப்படியே மறைஞ்சு போச்சு. இஸ்லாமியர்களுக்கு தரப்பட்ட இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதில் 3.5%, அந்த 0.5% பிறகு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு மாறா 100 பாயிண்ட் ரோஸ்டர் என்பது 200 பாயிண்ட் ரோஸ்டர். ஏன்னா 2 ஆட்களுக்கு பிரித்தா தர முடியும். 3.5%னா எப்படி வெட்டி தர முடியுமா? அதனால் வெட்டி தர முடியாது. 100ல் 3.5 தரவே முடியாது. அதனால் 200 பாயிண்ட் ரோஸ்டர், 200%
நடைமுறைக்கு வந்தது. இவர்கள் வழங்கியது ஜனார்த்தன ஆணையத்தினுடைய பரிந்துரை பேரில். ஏற்கனவே தோற்று போனது ஆந்திராவில். அது ஒரு மாதிரியான மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு தோற்று போன ஒரு வழக்கு. ஈவி சின்னையா வழக்கு தோற்று போனது, இந்திரா சகானி வழக்கு, அந்த வழக்கிற்கு அதுக்கப்புறம் ஜனார்த்தன ஆணையத்தின் பிறகு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது முன்னுரிமையின் அடிப்படையில். இந்த முன்னுரிமை அடிப்படையில் 200 நம்பர் 1 பொது, 2 எஸ்சி அருந்ததியர், 2வது இடம் யாருக்கு? எஸ்சி அருந்ததியர். இது முன்னுரிமையின் அடிப்படையில் தரப்பட்டது. முன்னுரிமையின் அடிப்படையில் அப்படிங்கிறத ஒரு கிரிமி லேயர் தான், அதுவே ஒரு கிரிமி லேயர் தான். இந்த முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட்டதில்லை. இதையே இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டது. எப்படி வழங்கப்பட்டது தெரியுமா? அவருடைய இடம் 28வது இடத்துல இருந்தது. 28வது இடத்துல இருந்த பிறகு அந்த இஸ்லாமிய சகோதரர்களும் அன்றைக்கு திமுக அரசிடம் போய், கலைஞர் கருணாநிதியிடம் போய், நாங்களும் கிறிஸ்தவர்களை மாதிரியே திருப்பி கொடுத்துட்றோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அன்றைக்கு அதுவும் ஏதோ ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரியே 28வது இடம் 14வது இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அன்னைக்கு அதுவும் அதே மாதிரியான ஒரு அரசு முடிவு. 28வது இடத்த 14வது இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. 14வது இடத்துல இப்போ இருக்காங்க. இந்த 14வது இடமும் எங்களுக்கு பலனளிக்கவில்லை என்று இஸ்லாமியர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு வரையில் எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க, இந்த மாதிரியான இடஒதுக்கீட்டில் எவ்வளோ பேர் கொடுத்தீங்கன்னு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிக்கல்களில் இது இருந்தது. உச்சநீதிமன்றமும் இந்த தீர்ப்பு கொண்டு வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்திலும் தீர்ப்பை சொல்லிட்டு 3 பரிந்துரையும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பரிந்துரை என்னன்னா, இதை போல வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் நீங்கள் இதே மாதிரி ஒரு இப்போ தந்திருக்கிறது அருந்ததியரில் 7 பிரிவு தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்தத்தில் யாரெல்லாம் இதை விட பின்தங்கி இருக்காங்கன்றத, அவங்க சமூக ரீதியாக பின்தங்கப்பட்டவர்களா, பொருளாதார ரீதியாக பின்தங்கப்பட்டவர்களா என்பதையெல்லாம் ஆய்ந்து வழங்கணும். அது அப்படின்னா அதில் முதல் கேள்வி நான் கேட்குறது, இந்த 76 சாதியில் 55வது சாதி பன்னியாண்டின்னு ஒரு சாதி உண்டு. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பன்னி மேய்க்கிறவனே சொல்லுவான், அவனுக்கு பேர் பன்னியாண்டி. இந்த பன்னியாண்டி ஒரு 15,000-20,000 பேர் தான் குடும்பமாக இன்றைக்கி இருக்கலாம். ஒட்டு மொத்தமாக ஒரு 50,000 குடும்பம் இருக்கலாம். இதுவரையில் ஒரு ஆள் அதில் ஒரு பிஹெச்டி பண்ணவர் இருப்பாரா? ஒரு பிஹெச்டி பண்ணவர் இருப்பாரா? 7ல் 8 சார், இப்போ ஏன் சேர்க்க மாட்டேங்கிற? சரி, உன்னுடைய கோரிக்கை நியாயமானதுன்னா சரி, பன்னியாண்டின்னு ஒரு சமூகம் இருக்க, ஒரு பாயிண்ட் கூட இன்னும் அவர்களுக்கு கிடைக்கலையே. இல்லை, இன்னைக்கு பல பரிந்துரைகளை, இந்த 3 பரிந்துரைகளை அவங்க இன்னமும் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதுக்கு காரணிகளை சொல்லணும், சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்டது காரணிகளை சொல்லணும், அதுக்கு புள்ளி விவரத்தை சொல்லணும். இது எல்லாம் மாநில அரசு தந்திருக்கிறதா? சண்டை போட்டு ஒரு வெள்ளை அறிக்கை வாங்கல. இந்த வெள்ளை அறிக்கையில் டாக்டருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இப்போ நினைவுபடுத்துகிறேன், கூட்டுறவு தரையிலிருந்து தரவே இல்லை. எல்லா துறையிலையும் தந்தாங்க. அன்னைக்கு கூட்டுறவு துறையிலிருந்து திருப்பி அதுக்கு ஒரு குரல் கொடுத்தார் அன்னைக்கு. ஏன் கூட்டுறவு துறையில் தரலன்னா, கூட்டுறவுத்துறையில் ஒரு நம்பரும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஒரு தனி யூனிட். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் கூட்டுறவு, வீட்டு வசதி சங்கம் இங்கே இருக்கு, இப்போ இந்த இடத்துல இருக்கு, அது ஒரு தனி யூனிட். எங்கெல்லாம் 5 பேருக்கு மேலே இருக்கோ பணியாளர்கள், அங்கே தான் இடஒதுக்கீடு தரணும். இது சட்டம். 5 பேருக்கு மேலே எங்கே இருக்காங்களோ நிரந்தர ஊழியர்களா அரசாங்கத்தில், அங்கெல்லாம் 5 பேருக்கு மேலேயே இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். எந்த கூட்டுறவு சொசைட்டிலையும் 10 பேருக்கு மிகாம தான் வேலை செய்வாங்க. ரிசர்வேஷனே கிடையாது. எங்களால் எப்படி சொல்ல முடியும்? கணக்க ஆயிரக்கணக்கான சொசைட்டி, பெரிய கூட்டுறவுத்துறைன்றது மாநிலத்தில் நிர்வாகத்தில் ஒரு பெரிய துறை. அந்த துறையில் அவ்வளோ போராடி கொடுத்த வெள்ளை அறிக்கையில் அன்னைக்கு அது இல்லை.
ஆக எவ்வளவு குளறுபடிகள். இப்போ நாம இதுலயே தலித் கிறிஸ்துவர்களை சேர்க்க சொல்றோம் இல்ல. நீங்களே எத்தனை முறை இந்த திமுக அரசு தீர்மானம் போட்டிருக்கோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு, தேர்தல் அறிக்கையில் வச்சிருக்கு. அதிமுக இருந்தப்போ நாங்கள்லாம் ஒன்றா இருந்தப்போ அதிமுகவும் மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு தலித் கிறிஸ்துவர்களை கூடுன்னு. சேர்க்குறீங்களா? சேர்த்தீங்களா? பாப்புலேஷன் பேசிஸ் ஒரு மாநிலமும் சரி, ஏற்கனவே மாநிலத்துக்கு உரிமை இருக்கு. மாநிலம் ஒரு மாநிலமும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒதுக்கீடு இருக்குல்ல, அதை உயர்த்திட்டோம். இந்த இப்போ இருக்கிற 18+1 2 முறை உயர்த்தப்பட்டது தான். 69 ஒரு முறை, 89 ஒரு முறை உயர்த்தப்பட்டது. 69 ஒரு முறை உயர்த்தப்பட்டது, 89 ஒரு உயர்த்தப்பட்டது. 89க்கு பிறகு இன்னைக்கு 2024 வரைக்கும் அது ஒரு 19, அது ஒரு 11, இது ஒரு 24, 36 வருஷமா தாழ்த்தப்பட்ட மக்கள் தொகை அப்படியே இருக்கா? உயரலையா? இந்த 35 வருஷம்ன்றது ஒரு தலைமுறை, உயரலையா? அதை கணக்கெடுத்து நீங்க உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கிறமே. நீங்களே என்ன சொல்றீங்க? இன்னைக்கு 21% மேல போயிடுச்சு மக்கள் தொகைன்றீங்க. ஆனா வழங்குறது எவ்வளோ? 18+1 19 தான். அப்ப ஏன் 2 குறையுது? இதை உயர்த்தி கொடுன்னு கேட்கிறமே. இதை பத்தி பேசுறீங்களா? இதை பத்தி அரசாங்கமும் மத்திய அரசும் மாநில அரசும் பேசுதா? பக்கத்தில் கர்நாடகாவில் ஏற்றினாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கர்நாடகாவில் உயர்த்தினாங்க. பீகாரில் 2 மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் உயர்த்தினாங்க. இங்கே சமூக நீதி பேசுற, திராவிட மாடல் பேசுற, உயர்த்தினீங்களா? இதை பத்தி உங்களுக்கு காதுல கேட்காது. வெறும் இதே துப்புரவு பணியாளர்கள், அறிஞர்கள் மக்களுடைய ஒரு பிரச்சனை துப்புரவு பணியாளர். இந்த துப்புரவு பணியாளர்களை எங்க இருந்தாலும், அது அரசாங்கத்துறையோ பொதுத்துறையோ தனியார் துறையோ, எங்கெல்லாம் 50க்கு மேற்பட்ட ஊழியர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றுகிறார்களோ அங்கெல்லாம் பணி செய்கிற துப்புரவு பணியாளர்களும் நிரந்தர பணியாளர்களாக தான் நியமிக்கப்பட வேண்டும். இது லேபர் ஆக்ட். யார் போட்ட லேபர் ஆக்ட்? பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட லேபர் ஆக்ட். யார் திருத்தம் கொண்டு வந்தது? இதுல யார்? சென்னை மாநகராட்சி தீங்களாக அப்படின்னு ஒரு தீர்மானத்தில், இந்த தீர்மானம் கொண்டு வந்து போட்டு யார் பண்ணது? இதை திமுக அரசு. மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது ஓனிக்ஸ் நிறுவனத்துக்கு துப்புரவு பணியை கான்ட்ராக்ட் விடுவதற்கு சென்னை மாநகராட்சி நீங்களாக. இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க? கடைசியாக நகராட்சி நீங்கிறாங்கள. மாநகராட்சி போய் நகராட்சி போய் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துடுது. துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் இல்லை. ஏன் நிரந்தர பணியாளர்கள் இல்லை? அவன் அவ்வளோ பெரிய வேலையை, இழிவான வேலையை செய்கிறானே, ஏன் நிரந்தர பணியாளர் கான்ட்ராக்டில் கொடுக்குற? நாங்களும் குரல் கொடுப்போம். நான் குரல் கொடுப்பேன், டாக்டர் கிருஷ்ணசாமி குரல் கொடுப்பேன், இங்கே இருக்கிற தலைவரெல்லாம் குரல் கொடுப்போம். ஆக பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிற போது பிரித்தாளுகிற தன்மையோடு இன்னும் நான் பேசிக்கிட்டே இருந்துருவேன். டாக்டரும் பேசணும். இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்தை பிரித்தாளுகிற ஒரு போக்கு. தலித் மக்களுடைய ஒற்றுமைக்கு, அவருடைய சமூக வளர்ச்சிக்கு, அவருடைய பொருளாதார விடுதலைக்கு எல்லாவற்றுக்குமான ஒரு தடைக்கல் இந்த உள்ளிடுவது முயற்சி என்பது பிரித்தாளுகிற சூழ்ச்சி. இதற்கு பலியாகக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களும் பலியாகக்கூடாது. பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. அது பேசுவோம். யாருக்குன்னா அதில் தெளிவாக தான் இருக்கும். டாக்டர் கருத்து சொல்லணும். அதில் எல்லா மீடியா வந்துட்டாங்க. நீ 2 மணி தான் பார்க்கலாம். காணும் இது வேண்டாமா? இங்கே வச்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில்
ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு மேலாக சமுதாய ரீதியான இடஒதுக்கீடுகள் ஏதாவது ஒரு விதத்தில் நடைமுறையில் இருக்கின்றன. 1882 ஆண்டு வில்லியம் ஹண்டர் என்ற ஆங்கிலேயர் மற்றும் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜோதிர்பா பூலே ஆகியோரால் முதல் முறையாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அது பல்வேறு வடிவங்களை எடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டிலே தீண்டாமை கொடுமைகளுக்கும் பல்வேறு விதமான சமூக தாக்குதலுக்கும் ஆளான மக்களை ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவு என்று ஒன்று உருவாக்கப்பட்டு இந்திய அளவில் 15%, பழங்குடியினருக்கு 7.5, ஆக மொத்தம் 22.5%, தமிழ்நாட்டில் இந்த மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 18%, பட்டியல் பிரிவு அணுகக்கூடிய மக்களுக்கும் 1%, பழங்குடியிருக்கும் என 19% இடஒதுக்கீடு தற்போது அமலில் இருந்து வருகிறது. 1950 இது நடைமுறையில் இருக்கிறது. திடீரென்று 2008 ஆண்டு அன்று தமிழகத்திலே ஆட்சியில் இருந்த திமுக அரசு பட்டியல் பிரிவை அருந்ததியர் என தனியாக ஒன்றை பிரித்து அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு என பிரித்து அறிவித்தார். அது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று சென்னையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் பல அரசியல் கட்சிகளும் அதற்கு ஆதரவு கொடுத்த போது நான் மட்டும்தான் இது ஒரு ஆபத்தான முயற்சி, எந்த விதமான அடிப்படை தரவுகளும் இன்றி அனுமானத்தினுடைய அடிப்படையில் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் நீங்கள் 3% என பிரிப்பது வரலாற்று பிழையாகிவிடும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு கமிஷன் போட்டார்கள். அதற்கு பிறகு 3% இடஒதுக்கீடை கொடுத்தது மட்டுமின்றி அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேக்கூத்தா அவர்கள் சொல்லியது போல அந்த அருந்ததியருக்கு முன்னுரிமை என்ற ஒரு சிறப்பு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்தனுடைய விளைவாக கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கக்கூடிய வடக்கு மாவட்டம் இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்களும் மிக முக்கியமான உயர் பதவிகள், அதாவது கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே காலியாகக்கூடிய மிக முக்கியமான பதவிகளான ஒரு இடம் காலியானால் அந்த ஒரு இடத்தை அருந்ததியர் என்று இருக்கக்கூடிய ஒரு பிரிவினருக்கு மட்டுமே ஒதுக்கி அந்த இடங்கள் அனைத்தும் இந்த கடந்த 20 வருடங்களாக அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுவிட்டது. தமிழகத்திலே மட்டுமே, இந்தியாவிலே இது போன்ற அநியாயம் அநீதி எந்த ஒரு சமுதாயக்கும் இழைக்கப்பட்டது கிடையாது. இப்பொழுது இதை எதிர்த்து நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். அதுக்கு பிறகு அந்த வழக்கு இது குறித்து உச்சநீதிமன்றத்திலே பஞ்சாபிலே இருந்த ஒரு வழக்கு, ஆந்திராவில் ஒரு வழக்கு இருந்த காரணத்தினாலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்தது. அந்த வழக்கினுடைய நிறைவாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதுபோல பட்டியலின பிரிவை பிரித்து உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்று வரையிலும் சட்ட ரீதியாக பட்டியல் பிரிவில் எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அது மத்திய அரசு தான் செய்ய முடியுமே தவிர, நாடாளுமன்றத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியுமே தவிர மாநில அரசு செய்ய இயலாது.
எனவே மத்திய அரசு இருக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிராக இப்பொழுது உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பிலே ஒரு தீர்ப்பை கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த உள் இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு அந்த 2 சமுதாய மக்களும் ஆளாயிருக்கிறார். இவர்கள் தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருவரும் தமிழ் குடி மக்கள். இந்த ஆபத்தை நான் பலமுறை சொல்லிய போது எனக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நான் தென்காசியில் போட்டியிட்ட போது 19 போட்டியிட்ட பொழுதெல்லாம் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. இடஒதுக்கீடால் மட்டுமே ஒரு சமுதாயம் முன்னேற்ற முடியாது. அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஒரு சமுதாயம் முன்னேறிவிட முடியாது. ஆனால் அவர்கள் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டனுடைய விளைவாக இன்று 22% மறுக்கக்கூடிய சமுதாய மக்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களாக மட்டுமே, அதுவும் இடஒதுக்கீட்டுடைய அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய ரிசர்வ் தொகுதியில் நின்று போட்டியிட்டு அதோடு அவர்கள் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது தவிர அரசியல் அதிகாரத்தினுடைய அந்த இடத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த கூட்டம் ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கு பிறகு இது விட்டது என்று கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இதை அப்படியே விட்டுவிட்டால் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அந்த 19% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிடும் 15%க்கு மேற்பட்ட நம்முடைய படித்த இளைஞர்களுடைய கனவுகள் தகர்க்கப்பட்டுவிடும். எனவே தான் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று பல்வேறு அமைப்புக்குடைய சார்பாக இன்று முதற்கட்டமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகிறது. ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு முன்பு டெல்லியில், பீகாரில், பஞ்சாபில், ஹரியானாவில் மற்றும் வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்த்து பந்துகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. எனவே தமிழகத்தில் இது குறித்து நாம் அன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கொடுத்த எதிர்ப்பை போல அதில் கலந்து கொண்ட இன்னொரு அமைப்பும் அதற்கு எதிர்ப்பு கொடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த அருந்தேர்வு உள்ளிடக்கீடு வந்திருக்காது. இன்று வரையிலும் இதில் பல அமைப்புகளும் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அது தொடர்கிறது. அது ஏதோ நாம் அருந்ததியர்கள் மிகவும் பாவப்பட்ட ஜனங்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது போன்று ஒரு தோற்றத்தை எல்லோரும் உருவாக்குகிறார்கள். நான் இந்த அடிப்படையில் தான் நான் 96 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த சமுதாயம் இறக்கிற 500-1000 ஆண்டு காலமாக சமுதாய ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது, விளிம்பிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து மேலே கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த அரசு அதிகாரத்திலே பங்கு பெற முடியும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட 18% இடஒதுக்கீடு அரசனுடைய உயர் பதவிகள் 56 துறைகளில் ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உயர் பதவிகளில் வெறும் 3% மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன். இந்த வெள்ளை அறிக்கை அன்றைய காலகட்டத்தில் 99ஆம் ஆண்டு அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டதில் அன்று நாங்கள் அன்றைக்கு இருந்து கிருஷ்ணதாஸ் காந்தி மற்றும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைமையில் நடைபெற்றதில் நாங்கள் கண்டுபிடிச்சது 3 லட்சம் பணியிடங்கள். நான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட நான் என்ன பேசுனா, முதல்ல நீங்கள் 50 ஆண்டு காலமாக இந்த 3 சமுதாயத்துக்கு வரக்கூடிய பங்கை நீங்கள் முழுமையாக கொடுக்கவே இல்லை. எனவே அந்த 3 லட்சம் பணியிடங்களையும் முற்றாக நிரப்புங்கள். அந்த நிரப்புற போது ஒருவேளை அந்த குறிப்பிட்ட அருந்ததி சமுதாயத்துக்கு அவர்கள் அதிகமாக வருகின்ற சில சலுகைகள் காட்டி அந்த சமுதாயத்தை பிரிக்காமல் அவர்களை தூக்கிவிடுவதற்கு உண்டான வழியை பாருங்கள். ஆனால் அந்த சமுதாயத்தை பிரிப்பது தவறானது என்பதை அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே நான் பெருமை பேசுகிறேன். அவர்களுக்கு பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு கூட நான் பேசுகிறேன். அவர்களை தூக்கி விடுங்கள், அவர்களையும் பண்ணுங்கள். ஆனால் சமுதாயத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும், பிளவை உண்டாக்க விடும் என்பது தான் நான் சொன்ன கருத்து. ஆனால் அன்னைக்கு எப்படியாவது பிரித்தாக வேண்டும் என்ற அடிப்படையில்
அன்றைக்கி அந்த திமுக வந்து மைனாரிட்டியாக இருந்ததுனால சில கட்சிகள் வந்து அது எப்படியாவது வந்து இன்னும் சொல்லுவாங்களே, நமக்கு பாயசம் போடுங்க பக்கத்தில் பாயசம் போடுன்னு சொல்கிற மாதிரி சில கட்சிகள் வந்து அவர்களுடைய சமுதாயத்துக்காக இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் என்பதற்காக இதை ஆதரித்தால் தான் அதை கேட்க முடியும் என்ற அடிப்படையிலும் பல்வேறு அரசியல் சூழ்நிலை கருத்திலே கொண்டு அன்று வந்து அதை ஆதரித்து அவர்கள் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். எனவே இப்போ வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இது வந்து வேறு ஒரு நிலை மாறி இருக்கிறது. எனவே வந்து நாம் யார் மேலேயும் காழ்ப்புணர்வில்லை, யாரும் வளரக்கூடாது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த சமுதாயத்தில் பேசக்கூடியவர்களை காட்டிலும் அவர்களுக்காக அதிகமாக கஷ்டப்பட்டவர்களும் அதனால் பாதிப்புக்கு ஆளானவர்கள் நாம் தான் இருக்கிறோம். அதனால் யாரும் வந்து போலியான கருணை யார் மீதும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை எந்த சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட், அப்போ சமுதாய ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியிருக்கக்கூடிய ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும், இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை மட்டும்தான் நீங்கள் காரணமாக கொண்டு வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டுமே தவிர வேறு வேறு காரணங்களை கொண்டு வந்தால் இந்த இடஒதுக்கீடு நீர்த்து போய்விடும். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி வந்து கிரிமி லேயர் கொண்டு வரப்படுகிறது. எனவே இது ஒரு பேர் ஆபத்தை உருவாக்குறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தோடனே நாம் எத்தனையோ முறை வந்து பின்னடைவு பணியிடங்களை நிரப்புங்கள் என்று சட்டமன்றத்தில் கொண்டு விட்டோம், எவ்வளவோ போராட்டம் நடத்தினோம். அன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒரு செவி சாய்க்கலை. அன்றைக்கு அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் கேரளாவில் 100 முறை வந்து பின்னடைவு பணியிடங்களுக்காக அறிக்கை கொடுத்து நிரூபிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட பின்னடைவு பணிகளுக்கு வந்து சிறப்பு சேர்க்கை நடத்துனது கிடையாது. ஆனால் 18% இடஒதுக்கீட்டையே நிரப்பாத அரசு அவசரமாக 3% கொண்டு வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அனைத்து தனியார் பள்ளிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டுமே வேலைக்கு அமர்த்தினார். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் 20 பேராசிரியர் பணியிடங்களாச்சு. அது அத்தனையும் அருந்ததிக்கொண்டே கொடுக்கப்பட்டது. அதே போல் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலை 96 இடங்கள் உருவாச்சு. அந்த 96 இடங்களும் ஒன்லி எஸ்சிஏன்னு போட்டாங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரி வந்து 60க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாச்சு. அது அத்தனையும் எஸ்சிஏ என்றே பண்ணாங்க. ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக சுக்குநூறாக்கி தமிழ் துறை என்றால் நாடகத்துறை ஒன்று, இலக்கியத்துறை ஒன்று, கவித்துறை ஒன்று என்று 10 துறையாக பிரித்து 10 பேராசிரியர்களை போட்டு 10 பேரும் எஸ்சின்னு கொடுத்தாங்க. இதுபோல் அநீதி தான் 2009-10 ஏறக்குறைய இந்த 14-15 வருஷமாக மிகப்பெரிய அளவுக்கு அநீதி நடைபெற்றிருக்கிறது. அதை வந்து வடக்கு மாவட்டத்தில் ஆதிவாழ் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்ல விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து இதை வந்து முதல்ல கருத்து பிரச்சாரமாக, இது வந்து அருந்ததற்கு எதிரான பிரச்சாரம் கிடையாது. ஆனால் ஆளும் தரப்பினர் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய விளைவுதான்ங்கிறத நம்ம எடுத்து சொல்லி அதனால் ஒன்றுபட்டு இது வந்து மக்கள், அதாவது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் அன்பு சகோதரர் வந்து அவர் கணேசமூர்த்தி பேசினார், வந்து நீதிமன்ற விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அரசுகளை பணிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியும். எனவே மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்னோடியாகத்தான் இன்றைக்கி வந்து இந்த கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறோம். எனவே எங்களுடைய வேண்டுகோள், தமிழ்நாடு அரசு இந்த உள்ளுடற்கீடு கொண்டு வந்த பிறகு நீங்கள் எத்தனை இடம் எந்தெந்த துறையில் காலியாச்சு என்பது குறித்து நீங்கள் உண்மையாக வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ரெண்டாவது, இன்று வந்து தேவேந்திர குல வேளாளர் ஆதரவாளர் அருந்ததியுடைய சமூக பொருளாதார வாழ்நிலை குறித்து நீங்கள் வந்து உண்மையாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து தமிழ்நாட்டில் பட்டியலிடக்கூடிய 76 சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எனவே அதையெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் விருப்பம் போல் இவர்கள் ஒன்றுக்குன்னு அடிச்சுட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு குறுகிய பார்வையில் கொண்டு வந்தக்கூடிய இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும். இதில் வந்து குறிப்பாக வந்து அந்த உள்ளொதுக்கீடு முன்னுரிமைன்னு இருக்குது இல்லை, அது முதல்ல காலி பண்ணணும். ஃபஸ்ட்டு காலி பண்ணப்பட வேண்டியது நீங்கள் ரோஸ்டர் சிஸ்டத்தில் 100 பாயிண்ட் போல் 200 பாயிண்ட் கொண்டு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முழுக்க வந்து எஸ்சியாக போயிடுச்சு. அதாவது 18 நம்ம வந்து இதுவரையிலும் எஸ்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 18 பேர் இந்த விழுக்காடிப்படி அவர்கள் 18 பேர் தேர்வு செய்யணும்னா மொத்தம் 100 இடம் காலியாக இருந்தால் தான் போக முடியும். ஆனால் அருந்தியர்கள் 50 இடம் காலி இருந்தாலே அவங்க 3% அவங்க போயிட முடியும். அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள்.
ஸோ அதனால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அதே போல் பல்வேறு பல போஸ்ட்டுகள், எண்ணற்ற போஸ்ட்டுகளில் கூப்பிட்டு அந்த சமுதாயத்தை மட்டுமே அவங்க பண்ணிக்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி. எனவே இது களைய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பல அமைப்புகள் சார்பாக இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இது முதற்கட்டமாக நடக்கக்கூடியது. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் நடத்திவிட்டு அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து தரப்புகளையும் திரட்டி கோட்டையை நோக்கி மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.